அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி வாங்கிறது மட்டும் விசேஷம் கிடையாதுங்க. நம்முடைய வீட்டில் அன்றைக்கி நம்ம எந்த ஒரு சின்னதான ஒரு விஷயங்கள், தானங்கள், தர்மங்கள், பூஜைகள் எது பண்ணாலுமே நமக்கு அக்ஷய பலனாய் பெருகிக்கொண்டே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அக்ஷய திருதியைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி இந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் 10 ரூபாய் கொடுத்தாலாவது இந்த வெள்ளை பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு வருஷம் முழுவதுமே நல்ல ஒரு பணவரவு, தங்கம் வாங்குகின்ற யோகங்கள், நல்ல ஒரு பணப்புழக்கம், மகாலட்சுமி யோகம், இது எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை வருது. அந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கிறது மட்டும் விசேஷம் கிடையாதுங்க. நம்முடைய சக்திக்கு உட்பட்டு, ஏன்னா நிறைய பேரால் இப்படி தங்கமும் வெள்ளியும் வைடூரியங்கள்லாம் வாங்க முடியாது. காலகட்டங்கள், விலைவாசிகள் நிறைய இருக்குது. அப்படி ஆனால் நமக்கும் நல்லபடியான அந்த யோகங்கள் வரணும், மகாலட்சுமி அம்சங்கள் கிடைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 ரூபாய் கொடுத்து நம்ம இந்த சின்னதான ஒரு எளிய பொருட்கள் இதை வாங்கினாலே போதும். நம்ம அந்த தங்கம் வெள்ளி வாங்கி பூஜை பண்ணுகின்ற அந்த பலன்கள் நம்ம வாங்குகின்ற இந்த சின்ன பொருளே கிடச்சிரும். ஏன்னா கடவுள் விலை உயர்ந்த பொருட்கள் தான் வைக்கணும், விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்கணும்னு எந்த கடவுளுமே சொன்னதில்லை. நமக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த மகாலட்சுமிக்கு உரிய எளிமையான இந்த வெள்ளை பொருட்கள் வாங்கினாலே போதும். கண்டிப்பாக நமக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல ஒரு பணவரவு, அதீத அளவில் அள்ளி கொட்ட வேண்டாம். நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பணவரவு, குடும்பத்தில் கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதி, சந்தோஷமாக, சுபிக்ஷமாக இருந்தாலே போதுங்க. அப்படிப்பட்ட அந்த பூஜை பொருட்கள் தான் நம்ம இன்றைக்கி தெரிந்துக்க போகிறோம். இந்த அக்ஷய திருதியை நாளைக்கு இந்த அக்ஷயம்ங்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு புராணத்தில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய பேருடைய வரலாறுகள் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை கண்ணனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சின்ன வயது நண்பரான குசேலர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் குசேலருக்கு எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஏழ்மை. தன்னுடைய ட்ரெஸ்ஸு கூட கிழிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தார். ஆனால் அந்த கிழிந்த அந்த அவரோட மேலாடையில் ஒரே ஒரு பிடி அவள் மட்டும் எடுத்து முடித்து வச்சுட்டு அவர் கண்ணனை பார்க்குறதுக்கு அவளோட போனார். போகிற வழியெல்லாம் எப்படி தன்னுடைய ஏழ்மை நிலைமையை மாற்றணும், எப்படி கண்ணன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே போனார். ஆனால் கண்ணனை பார்த்த உடனே அவருக்கு உதவிகள் எதுவுமே கேட்பதற்கு மனசே வரலை. ஆனால் கண்ணன் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய நண்பன் தானே, டக்குன்னு அவரை பார்த்த உடனே ராஜ உபசாரம் செஞ்சாராம். உடனே எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த கிழிந்த அந்த மேலாடை, அவருடைய வேஷ்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் முடிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அவளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட உடனே கிருஷ்ணர் பகவான் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாராம். அதை சாப்பிட்டு முடித்த உடனே அட்சயம் அப்படின்னாராம். அதாவது அந்த ஒரு வார்த்தை அந்த நாளில் உருவானதுன்னு ஒரு ஐதீகமாயிருச்சு. அப்போ அவர் சொன்ன உடனே அவருடைய குடிசை பெரிய மாளிகை ஆயிடுச்சு. குசேலரும் குபேர சம்பத்து பெற்றாருன்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது. அப்படி குசேலருக்கு கண்ணபிரான் அருள் புரிந்த நாள் தான் அக்ஷய திருதியை நாள். நமக்கு இந்த தடவை புதன்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது அவள் பெரிய அளவில் விலையெல்லாம் கிடையாது. 50 கிராம் உங்களுக்கு ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் நமக்கு அவள் இருந்தாலே போதுங்க. ஆனால் அன்றைய நாள் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் கடையிலேருந்து அந்த அவளை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு கொண்டு ஒரு கிணத்துல ஆக்கி கூட வைக்கலாம். இல்லாட்டி தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியும் வைக்கலாம். எப்படி வைத்தாலும் சரி, பூஜையில் அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் இந்த அவள் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். கண்டிப்பாக எப்படி கிருஷ்ண பரமாத்மா குசேலருக்கு அந்த குபேர யோகத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது தீர்ந்து நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு குபேர யோகம் நிச்சயமாக கிருஷ்ணனுடைய அருளாலே நமக்கு கிடைக்குங்க. அதனால் இந்த அவள் மட்டும் நீங்கள் அன்றைக்கி வாங்க மறக்கவே கூடாது. அடுத்த மிக முக்கியமான பொருள் மல்லிகைப்பூ. எல்லாருக்குமே தெரியும், மல்லிகைப்பூங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள். நீங்கள் எவ்வளவு பூஜைகள் பண்ணாலுமே மல்லிகைப்பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மல்லிகைப்பூ இல்லாத எந்த வித பூஜைக்குமே இடம்பெறாது. ஏன்னா அந்த பூக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது.
அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ சீசன் தான் நமக்கு ரொம்ப முன்னாடிலாம் ரொம்ப விலையாக இருந்தது. இப்போ நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. கொஞ்சோண்டு ஒரு துண்டு இல்லாட்டி உதிரி மல்லிகைப்பூ வாங்கி அந்த உதிரி மல்லியால் நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், இல்லாட்டி சுவாமியை கட்டி போடலாம். அப்படி மல்லிகைப்பூ மட்டும் நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் வாங்கி பாருங்கள். அடுத்த மிக முக்கியமான பொருள், மகாலட்சுமி வாசம் புரிந்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரைப்பூ. இது உங்களுக்கு கிடச்சது பக்கத்தில் கடைகளில் இருக்குது அப்படின்னா தாராளமாக வெள்ளை தாமரை நீங்கள் முன்னாடியே கூட சொல்லி வைக்கலாம். அதுவும் 10 ரூபாய் தான் இருக்கும். நம்ம சொல்லுகின்றது எல்லாமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 ரூபாக்குள்ளேயும் நம்ம வாங்கிடலாம். பெரிய அளவில் 5000 50,000 கொடுத்து தங்கமும் வெள்ளியும் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பூஜை பண்ணாதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு ஐதீகம் கிடையாதுங்க. எளிமையான சின்ன சின்ன இந்த பொருட்கள் வச்சு நம்ம பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. அதனால் இந்த தாமரைப்பூ உங்களுக்கு கிடச்சது உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தாமரைப்பூவையும் வாங்கி நீங்கள் வீட்டில் வைங்க. இப்போ காசு பணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க, தங்கம் எங்களால் வாங்க முடியாது ஆனால் வெள்ளி வாங்கிறதுக்கான எங்களுக்கு திராணி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நிச்சயமாக ஒரு கிராம் ஆச்சும் நீங்கள் ஒரே ஒரு சின்னதான ஒரு வெள்ளி காயினாச்சும் வாங்கி அன்றைய நாளில் நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறது விசேஷம். இதெல்லாம் எதற்காக? இந்த வெள்ளி பொருட்கள்லாம், இது மாதிரி வெள்ளி பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியும் சுக்கிரனும் சேர்ந்து நம்ம இடத்துல அந்த ஒரு தனவசியம், ஒரு பணவசியம், ஒரு ஐஸ்வர்யம் இது எல்லாம் உருவாகிறதுக்காக அந்த ஒரு காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த பொருட்களை வைத்து பூஜையில் வச்சு நம்ம வழிபடணும்னு சொல்கிறது. அடுத்த மிக முக்கியமான பொருள், நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம், பச்சரிசி. பச்சரிசி நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம சமையலுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி அன்னைக்கு சாஸ்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதற்கப்புறமேட்டு எளிமையான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பால். இந்த பால் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் காலையில் வாங்குவோம் இல்லையா? அந்த பால் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு பால் மட்டும் காய்ச்சிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி 2 கல்கண்டு, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அந்த நாளில் எல்லாம் வெளிநிற பொருட்களாகவே வச்சு சுவாமிக்கு நீங்கள் வைக்கிறப்ப அப்படி பார்ப்பதற்கு அப்படி சொல்லுவாங்க, கண்கொள்ளா காட்சியாக நமக்கு இருக்கும். நல்ல ஒரு ஐஸ்வர்யம், நல்ல அந்த ஒரு யோகத்தை நம்ம வீட்டிலருந்தே இது மாதிரி சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் பண்ணாலே நமக்கு அந்த குபேர யோகம் வந்துடுங்க. அதனால் இந்த எளிமையான பொருட்கள், பாலில் இது மாதிரி நம்ம வைக்கிறது, இல்லாட்டி பால் பாயசம் உங்களால் செய்ய முடிஞ்ச பால் பாயசம் பண்ணுறது, ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறது, இப்படி வெள்ளை நிறத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ. ஆனால் மிக முக்கியமான பொருள் நீங்கள் மறக்கக்கூடாது, அவள் அன்னைக்கு கண்டிப்பாக வைங்க. அவள், மல்லிகைப்பூ, பால், இந்த 3 பொருட்கள் மட்டும் அன்றைய தினம் நமக்கு என்ன சக்திக்கு உட்பட்டு உங்களால் முடியுதோ இதை மட்டும் நீங்கள் 3 பொருள் மட்டும் அன்றைய நாளை நீங்கள் வாங்கி சுவாமிக்கு மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறோம், நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் வாங்கி செல்வம் சேர்த்தா கூட இந்த ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்னதான அந்த இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம பூஜை பண்ணுறப்ப நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். தங்கம் வெள்ளி வாங்குறப்ப கூட ஒரு சிலருக்கு கையில் பணம் இருக்கும், ஒரு சிலர் வெளியில் எங்கேயாச்சும் புரட்டி இருப்போம், கடன் வாங்கியிருப்போம், ஏதாவது ஒரு வகையில் ரொட்டேஷன் பண்ணியிருப்போம். அப்படி வாங்கி பண்ணுறதை விட இப்படி இருக்கக்கூடிய சின்னதான பொருட்கள்லேயே நமக்கு அந்த மகாலட்சுமி யோகம் கிடச்சா எவ்வளோ ஒரு நல்லது, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட எளிய பொருட்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நிச்சயமாக அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு உங்கள் வீட்லேயும் தங்கமும் வெள்ளியும் நமக்கு வருடம் முழுவதும் அந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே அக்ஷயம் மாதிரி பெருகணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் லக்ஷ்மி குபேராய நமகங்கிற அற்புதமான நாமங்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் இது வந்து ஒரு உந்துதலாக இருக்குங்க. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். ஏன்னா எளிமையான பொருட்கள், நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதை வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.